நான் ஒரு சிறிய கிராமத்திலிருந்து வந்தவள். என் கணவர் வெளிநாட்டு வேலைக்கு சென்ற பிறகு நான் நகரத்தின் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் தனியாக வசித்து வந்தேன். என் மாமியார் என்னிடம் போன் செய்து, நாளை உன் மைத்துன் வருகிறான், அவனுக்கு இங்கு நல்ல வேலை கிடைத்துவிட்டது என்று சொன்னார். இதைக் கேட்டதும் என் மனம் கொஞ்சம் பதற்றமடைந்தது. என் கணவர் அரவிந்த் வெளிநாட்டில் இருந்ததால் நான் தனியாக இருந்தேன். கிராம வாழ்க்கையை விட்டு நகரத்துக்கு வந்தது எனக்கு அவ்வளவு பிடிக்கவில்லை. ஆனால் அரவிந்த் திருமணத்துக்குப் பிறகு என்னை அழைத்து வந்தார். பின்னர் அவரது நிறுவனம் அவரை வெளிநாட்டுக்கு அனுப்பியது. நான் பலமுறை கிராமத்துக்கு திரும்பி செல்ல கேட்டேன். ஆனால் அவர் இந்த அடுக்கு மாடியில் தங்கச் சொன்னார். 3 மாதங்களாக நான் தனியாக இருந்தேன். மைத்துனன் வருவதைப் பற்றி கேள்விப்பட்டதும் கவலை வந்தது. அரவிந்த் இருந்திருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் விக்ரம் என்னுடன் தனியாக இருப்பது சரியாகத் தோன்றவில்லை. மாமியாரின் வார்த்தையை மறுக்க முடியவில்லை. இரவில் அரவிந்த் போன் செய்தபோது இந்த விஷயத்தை சொன்னேன். அவன், இது நல்ல விஷயம், தம்பி இருந்தால் உன்னை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை என்றார். நான் அவரிடம் என் சந்தேகத்தை சொன்னேன். ஆனால் அவர் கோபமடைந்து, உன் சகோதரன் என்றால் இப்படி பேசுகிறாயா? அவனால் உனக்கு என்ன ஆபத்து என்றார். அவரது கோபத்தால் நான் மேலும் எதுவும் பேசவில்லை. போனை வைத்துவிட்டு படுத்தேன். ஆனால் தூக்கம் வரவில்லை. விக்ரமே ஆரம்பத்திலிருந்தே எனக்கு பிடிக்காது. அம்மா தன் நெருங்கிய தோழியின் மகனை எனக்கு திருமணம் செய்து கொடுத்தார். அரவிந்துடன் என் திருமணம் சிறுவயதிலேயே நிச்சயிக்கப்பட்டது. அவரை அவ்வளவாக தெரியாது. ஆனால் விழாக்களில் சந்திப்போம். அரவிந்த் அமைதியானவர், விக்ரம் அதிகம் பேசுவான், சிரிப்பான், பெண்களை சுற்றி வருவான். கிராம பெண்களிடம் கேள்விப்பட்டதிலிருந்து அவனை பார்க்கவே பிடிக்கவில்லை. திருமணமாகி 4 மாதங்கள்தான் ஆனது. முதல் இரவில் கூட அரவிந்த் என்னை தொடவில்லை. ஒருவரை ஒருவர் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நான் ஒப்புக்கொண்டேன். 15 நாட்களுக்குப் பிறகு நகரத்துக்கு அழைத்து வந்தார். பின்னர் அவர் வெளிநாடு சென்றார். இப்போது 3 மாதங்கள் ஆகிவிட்டன. விக்ரம் வருவான் என்ற செய்தி என்னை அமைதி இழக்கச் செய்தது. அவன் வேலை உறுதியானால் நிரந்தரமாக இங்கேயே தங்குவான். மறுநாள் அவனுக்கு பிடித்த மீன் பிரியாணி மற்றும் சிக்கன் குழம்பு சமைத்தேன். காலை 10 மணிக்கு கதவு மணி ஒலித்தது. கதவை திறந்தபோது விக்ரம் புன்னகையுடன் நின்றான். பையுடன் உள்ளே வந்து, பேருந்த பயணம் மிகவும் சோர்வாக இருந்தது, இப்போது தூங்கப் போகிறேன் என்றான். தன் அறை எது என்று கேட்டான். நான் 2வது அறையை சுட்டிக் காட்டினேன். அவன் என் அறையை பார்த்துவிட்டு, நான் இங்கே தூங்க முடியாது, நீங்கள் இங்கே தூங்குங்கள் என்றான். என் அறைக்குச் சென்றான். நான் ஆச்சரியமாக பார்த்தேன். வாக்குவாதம் செய்ய மனமில்லை. அவன் குளித்துவிட்டு வந்தான். உணவை பார்த்து மகிழ்ச்சியடைந்தான். இது முதல் முறை நீங்கள் சமைத்தது, உங்களுக்கு ஒரு பரிசு கொண்டு வந்தேன் என்றான். என் கையை பிடித்து அழைத்துச் சென்றான். நான் கோபமாக கையை விடு என்றேன். அவன் ஒரு அழகான உடையை பரிசீலித்தான். நான் விலகி நின்றேன். இரவில் அவன் என் அறையில் தூங்கினான். நான் வரவேற்பையில் சோபாவில் படுத்தேன். மறுநாள் காலையில் அவன் வெளியே சென்றிருந்தான். மதியம் மகிழ்ச்சியுடன் வந்து, வேலை உறுதியானது, நாளை முதல் சேருகிறேன் என்றான். சோபாவில் அமர்ந்து கால்களை நீட்டி தீதையா தயாரிக்கச் சொன்னான். நான் தீ கொடுத்துவிட்டு, நான் என் அறைக்கு பழகிவிட்டேன், நீ வரவேற்பையை உன் அறையாக்கு என்றேன். அவன் ஒரு அறையில் இருவரும் அனுசரித்துக் கொள்ளலாம் என்றான். நான் கோபமாக பார்த்தேன். அவன் நகைச்சுவை என்று சிரித்தான். இரவு உணவு சமைத்துக் கொண்டிருந்தேன். அவன் ஹாலில் டிவி பார்த்தான். படத்தின் சத்தம் சமையலறைக்கு வந்தது. உணவுக்குப் பிறகு என் அறைக்குச் சென்றேன். அறை முழுவதும் அவரது உடைகள், காலணிகள் சிதறிக் கிடந்தன. நான் எல்லாவற்றையும் சேகரித்து வாஷிங் மெஷினில் போட்டேன். அடுத்த நாட்களில் அவன் வருவதற்கு முன் உணவு சமைத்து என் அறையை பூட்டிக் கொண்டேன். ஒரு நாள் அவன் கதவை தட்டினான். உணவை மேசையில் வைக்கச் சொன்னான். நான் எல்லாம் தயார் என்றேன். அவன் சிரித்தபடி வந்து, சீக்கிரம் பரிமாறு என்றான். நான் சமையலறைக்குச் சென்றேன். அவன் என் முன் உட்கார்ந்து சாப்பிடச் சொன்னான். நீ என் அண்ணியாக இருந்தும் பேசாமல் இருக்கிறாய். அரவிந்த் உன்னிடமிருந்து ஓடியதற்குக் காரணம் எதுவாக இருக்கும் என்றான். நான் பொறுமை இழந்து, உன் வேலையை நீ பார் என்றேன். அவன் சிரித்தான். நீங்கள் கோபமாக இருக்கும்போது அழகாக இருக்கிறீர்கள். அரவிந்த் இருந்த இடத்தில் நான் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்றான். நான் கோபமடைந்தேன். அவன் என்னை சளிப்பூட்டும் பெண் என்று சொன்னான். சிறிது நேரம் செலவிடுங்கள், வாழ்க்கை அழகானது என்றான். நான் அரவிந்திடம் புகார் செய்தேன். அவர், விக்ரம் அப்படி இல்லை என்றார். ஒரு மாலை விக்ரம் தலைவலி என்று தலையை மசாஜ் செய்யச் சொன்னான். நான் மருந்து கொடுத்தேன். அவன் பிடிவாதமாக இருந்தான். நான் என்னை எடுத்துச் சென்று லேசாக மசாஜ் செய்தேன். அவன் என்னை வெறித்துப் பார்த்தான். நான் கண்களை கீழே பார் என்றேன். அவன், நீங்கள் அப்பாவியாகவும் அழகாகவும் இருக்கிறீர்கள், என் இதயம் கட்டுப்பாட்டில் இல்லை என்றான். நான் எழுந்து வெளியேறினேன். அவன் ஜோக் என்றான்.
ஒரு இரவு விசித்திர சத்தம் கேட்டு எழுந்தேன். பால்கனியில் 2 ஆண்கள் கையில் துப்பாக்கியுடன் திருடர்கள். நான் பயந்து விக்ரமன் அறைக்கு ஓடினேன். கதவை தட்டினேன். அவன் எழுந்து ஆச்சரியப்பட்டான். நான் உள்ளே நுழைந்து கதவை பூட்டினேன். திருடன் என் அறையில் இருக்கிறான் என்றேன். கதவு தட்டப்பட்டது. நான் பயத்தில் அவனை இறுக்கி கட்டிப்பிடித்தேன். அவன் கதவை திறக்காதே என்றான். அவன் என்னை படுக்கையில் அமர வைத்து நான் இருக்கிறேன் என்றான். திருடர்கள் கதவை உடைப்பதாக மிரட்டினார்கள். நாங்கள் போனை எடுக்க முடியவில்லை. அவன் வெளியே செல்ல முயன்றான். நான் விடவில்லை. பின்னர் சத்தம் தோட்டா சத்தம். நான் மயங்கினேன். மறுநாள் காலையில் விழித்தபோது விக்ரமின் படுக்கையில் இருந்தேன். அவன் சோபாவில் சிகரெட் பிடித்துக் கொண்டிருந்தான். கையில் கட்டுத்தலையில் காயம். போலீஸ் அவர்களை பிடித்துவிட்டதாகச் சொன்னான். நான் அவனை பார்த்து கேட்டேன். அவன் தோட்டா தாண்டி சென்றது என்றான். அதன் பிறகு விக்ரம் அமைதியாகிவிட்டான். குறும்பு செய்வதை நிறுத்தினான். நான் மயக்கம் அடைந்தபோது அவன் என்னை கவனித்தான். ஒரு நாள் எனக்கு மயக்கம் வந்தது. அவன் என்னை தாங்கினான். மருத்துவரிடம் அழைத்துச் சென்றான். டாக்டர், நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள் என்றார். நான் அதிர்ச்சியடைந்தேன். அரவிந்த் என்னை தொடவே இல்லை. வீட்டுக்கு வந்தபோது அரவிந்த் சிரித்தபடி நின்றார். சர்ப்ரைஸ் என்றார். விக்ரம் என்னை பிரித்து அவள் என் மனைவி என்றான். அரவிந்திடம் கடுமையாக பேசினான். திருமணம் அவன் செய்தது முகமூடியுடன் என்றான். அரவிந்த் வெளிநாட்டு பெண்ணை விரும்பினான். நான் அதிர்ச்சியில் நின்றேன். இருவரும் சண்டையிட்டனர். நான் அழுதேன். கர்ப்ப அறிக்கையை அவர்கள் முகத்தில் வீசினேன். விக்ரம் என்னை வெளியே அழைத்துச் சென்றான். கிராமத்துக்கு அழைத்துச் சென்று முழு உண்மையை சொன்னான். எல்லோரும் அதிர்ச்சியடைந்தனர். அரவிந்த் வரவில்லை. விக்ரம் என்னை கவனித்தான். 6 மாதங்களுக்கு பிறகு இறந்த குழந்தையை பெற்றேன். என் உடல்நிலை மோசமானது. விக்ரம் என்னை சிறந்த மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றான். டிஎன்ஏ அறிக்கை கொடுத்தான். குழந்தை அவனுடையது அல்ல. திருடர்கள் இரவில் என்னை தாக்கினர். அவன் என்னை பார்த்து என்னை ஏற்றுக்கொண்டான். நான் அழுதேன். முகேஷ், விக்ரம் என்னை மன்னித்துவிடு. நீ மகத்தானவன். அவன் என் கண்ணீரை துடைத்தான். நான் அவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டேன். இப்போது நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம். அவனது அரவணைப்பில் என் வாழ்க்கை நிறைவானது. நன்றி.